ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷா சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஜீரா ரைஸ் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரைஸோட ஆலு பட்டர் மசாலா இல்லைனா வெஜ் குருமா, பட்டர் சிக்கன், கடாய் சிக்கன் இதோட ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இதோட தால் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷா சமையலோட ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை ப்ரெஸ் பண்ணால் தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிடுங்க. ஜீரா ரைஸ் செய்கிறதுக்கு நான் 2 கப் அளவு பாஸ்மதி ரைஸை அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க தண்ணியில். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், வெஜிடபிள் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவு முழு ஜீரகம் சேர்க்க போகிறோம். அதை சேர்த்துட்டு நல்லா ஜீரகம்லாம் பொரிஞ்சு வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் 2 கப் அரிசிக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க. எப்பொழுதுமே நான் 1 கப் அளவு அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்தா தான் நல்லா அழகாக உதிரியாக வரும் சாப்பாடு. நீங்கள் 2 கப் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். அதனால் எப்பொழுதும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தான் தண்ணி சேர்க்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அந்த சாப்பாட்டில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக வடிகட்டிட்டு இப்போ நம்ம கொதிக்கிற தண்ணியில் ரைஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடிக்கடி நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் அடிக்கடி மிக்ஸ் பண்ணுறதுனால தான் அரிசி எல்லாமே உடையும். இப்போ ஃப்ளேவருக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கசூரி மேத்தி ஆட் பண்ணியிருக்கேன். கசூரி மேத்தினா வெந்தயக்கீரை தாங்க. அதை ட்ரை காய வச்சதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த மாதிரி ரைஸ்க்கெல்லாம். இப்போது அதையும் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட்டை போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி போச்சு. இப்போது லைட்டாக மட்டும் சைட்லேருந்து மட்டும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா உதிரியாக இருக்குன்னு. இப்போ நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது தம்மு கூட்டுடலாம். ரொம்பவும் கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. கிண்ட தான் நம்மளோட அரிசி எல்லாமே உடஞ்சி நல்லாவே வராது. இப்போ நம்ம ஒரு பிளேட்டை போட்டு மூடி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு தம் கூட போகிறோம். பிளேட்டுக்கு மேலே நான் வெயிட்டுக்காக ஒரு பவுலில் தண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் அதோடய ஸ்டீம் வெளியில் போகாது. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்மளோட சூப்பரான ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா நீட்டமாக நிற்கிதுன்னு பாருங்கள் ரைஸ் எல்லாம். இப்போ நம்ம சைட்லேருந்து கரண்டியை விட்டு நல்லா இந்த மாதிரி பூ மாதிரி உதுத்தி விட்டுக்கணும். நீங்கள் சென்டர்லேருந்து எடுத்திங்கன்னா அதுக்கு அரிசி எல்லாம் உடஞ்சிரும். இந்த மாதிரி சைட்லேருந்து ஊதிட்டி விட்டுருங்க. பாருங்கள் நம்மளோட டேஸ்டியான ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நான் கொஞ்சம் ஃப்ளேவர்னஸ் கொடுக்கறதுக்காக கொத்தமல்லி இலையை மட்டும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மேலே தூவி விட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த ஜீரா ரைஸோட சிக்கன், வெஜிடேரியன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஃபீட்பேக் இருந்தாலும் கமெண்டில் தெரியப்படுத்துங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி மறக்காமல் ஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.